நோயை குணமாக்குற பல மருந்துகள் கசப்பா தான் இருக்கும். அந்த வகையில பாகற்காயும் மருந்து தான். குறிப்பா ரத்தத்துல இருக்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க பாவக்காய் சிறந்த ஒண்ணு. பாவக்காயை கசப்போட சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றுல இருக்க பூச்சிகளை கொல்ல உதவும். பசியை குறைச்சு உடல் எடையை குறைக்கவும் உதவும். பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்காக 2 பாவக்காயை அரிஞ்சு எடுத்துக்குவோம். பாவக்காயில இருக்க விதையெல்லாம் நீக்கினது போக 400 கிராம் இருந்தது. இப்ப நறுக்கின பாவக்காய மஞ்சத்தூளை சேர்த்து வேக வச்சிருவோம். இப்ப 10 பல்லு பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், ரெண்டையும் அம்மியில வச்சு தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். சரியா பாவக்காய 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். இப்ப எண்ணெயில 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி வெந்தயம், தட்டி வச்சிருந்த பூண்டு, 4 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஓரளவு வதக்கிட்டு தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1/4 தேக்கரண்டி பெருங்காய பொடி, கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பாவக்காயை இப்ப சேர்த்துக்குவோம். அடுத்து பாகக்காய் வேக வச்சிருந்த தண்ணியவும் இதோடய சேர்த்தரலாம். அடுத்து 20 கிராம் புளியவும் கரைச்சு பாவக்காயோடவே சேர்த்துருவோம். பாவக்காயோட சேர்த்த புளி கொதிக்க ஆரம்பிச்சதும் 10 கிராம் பொடி பண்ணி வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்குவோம். ரெண்டு தேக்கரண்டி கடலை மாவோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கரைச்சு அதை குழம்போட சேர்த்துக்குவோம். கடலை மாவை கரைச்சு ஊத்தி குழம்பு கொதி வந்ததும் பாகற்காய் வெந்ததை சரி பார்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம். பாகற்காய் புளிக்குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. பாவக்காயை கசப்போட சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றுல இருக்க பூச்சிகளை கொல்ல உதவும். பசியை குறைச்சு உடல் எடையை குறைக்கவும் உதவும்.